வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர் லாட்ரி அப்புறம் கேரளா கெஸிங்ஸ் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா டியரோட ஒரு மணி ரிசல்ட்டு 809 டோட்டல் ஃப்ளாப்பு. ஸோ இந்த நேற்றுக்கு நல்லா வின்னிங் கிடச்சிது. அதனால் நேற்றுக்கு டோட்டல் ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, 29/6/2024 டியரோட ஒரு மணி கெஸிங் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் ஃபுல் வின்னிங் அடிச்சதுன்னா நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க ப்ளே பண்ணுறத. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. ஓகே, ஆல் போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 4 அதுக்கப்புறம் 2, பி போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 2, சி போர்டில் நமக்கு 4 அதுக்கப்புறம் 3. ஸோ நமக்கு 2, 3, 4 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்ட்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் 3, 4, 4, 3, 2, 2, 3, 3, 5, 3, 3, 5. ஸோ டோட்டலாக ஒரு 6 நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 2 அதுக்கப்புறம் 2, 3, 1. இதுதான் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. ஒரு மணியோட கெஸ்டிங்ஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி கேரளாவோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 276. நம்ம கொடுத்ததில் பி போர்டில் 7 பாஸு, ஏபிசி போர்டில் நமக்கு 6 பாஸ் ஆகிருக்கு. அதாவது விஎம்சியும் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகி பாஸ் ஆகிருக்கு. 29/6/2024 கேரளாவோட 3 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். அடுத்தது ஆல் போர்டில் 5 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 0 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 5 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 5 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஸோ 5, 0, 9 அப்படின்ற 3 நம்பர் நமக்கு ரிப்பீட்டடாக சிங்கிள் போர்ட்ஸில் கிடச்சிருக்கு. ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் 6116, 4004, 6446. ஸோ டோட்டலாக ஒரு 6 நம்பர் நமக்கு கொடுக்குற மாதிரி பழைய மாதிரி 6 நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம் எப்படியும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு தோணுதோ அதை மட்டும் எடுத்து ஸ்பிட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 509, 498 இது நமக்கு கிடச்சிருக்கு. 509 நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி டிஆரோட ஷோவில் வந்து ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ ரிப்பீட்டடாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து விளையாண்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஆரோட 6 மணி நிதிக்கு ரிசல்ட்டு 377. நம்ம கொடுத்தது டோட்டல் ஃப்ளாப்பு. பாருங்கள், 2 ஷோ ஃப்ளாப் ஆகிருக்கு. இன்னைக்கு 1 மணி ஷோவும் 6 மணி ஷோவும் ஃப்ளாப் ஆகிருக்கு. ஓகே, 29/6/2024 டிஆரோட 6 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. அதாவது சிங்கிள் போர்டு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 09, பி போர்டில் 49, சி போர்டில் நமக்கு 04. ஸோ டோட்டலாக ஒரு 3 நம்பர் 9, 04 அப்படின்ற நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கிள் போர்ட்ஸில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏ போர்டில் 0 அதுக்கப்புறம் 9, சாரி ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா 0110, 9889, 0990 கிடச்சிருக்கு. ஸோ இதில் 01 அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. 01 இல்லைனா 51 இது வந்து இன்றைக்கி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 904 அதுக்கப்புறம் 014. ஸோ இதுதான் இன்றைக்கான டியரோட 6 மணி கெஸ்ஸிங்கு. அதுக்கப்புறம் 8 மணி எடுத்து பார்க்கலாம். அடுத்தது டியரோட 8 மணி நேற்று ரிசல்ட்டு 540. நம்ம கொடுத்ததில் ஜஸ்ட்டு 4 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. அதாவது பி மட்டும் பாஸ் ஆகிருக்கு, ஏவும் பியும் பாஸ் ஆகல.
29/6/2024 டியரோட 8 மணி கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 4 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. பி போர்டில் 8 அதுக்கப்புறம் 4, சி போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 4, 8, 7 இது நமக்கு மொத்தமாக கிடச்சிருக்கு சிங்கிள் பூட்ஸ்க்கான நம்பர்ஸு. ஸோ உங்களுக்கு அது எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏபி பிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா 9889 6336 6996. ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கான டபுள் டிஜிட் கெஸ்ஸிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்ட் பாக்ஸ் அடுத்தது பார்க்கலாம். ஏபிசி போர்ட் பாக்ஸில் 874 அதுக்கப்புறம் 895. ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்க 8 மணியோட ஏபிசி போர்ட் பாக்ஸு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு